2 நாட்களுக்குள் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படும். இந்தியா கூட்டணி அதிரடி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் பிரதமர் யார் என்பதை அறிவிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் கூறியுள்ளார். வரும் ஜூன் 1ஆம் தேதி இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் 57 நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கும். முக்கியமாக உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு நிறைந்தவை. இந்நிலையில் வழக்கமான யுக்தியை பாரதிய ஜனதா கையில் எடுத்துள்ளது. அதாவது தலைப்பு செய்திகளில் தாங்கள்தான் வர வேண்டும் என தியான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை திமுக போன்ற கட்சிகள் எதிர்த்துள்ளனர். மேலும் அவர்கள் நேரலையில் இதனை ஒளிபரப்ப கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே யுக்தியை கொஞ்சம் தீவிரமாக கையில் எடுத்துள்ளது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி. தாங்கள் ஓர் அணியில் தான் உள்ளோம் என்பதை நிரூபிக்க வரும் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டத்திற்கு அழைத்துள்ளது காங்கிரஸ். இதன் மூலம் இந்தியா கூட்டணியும் பாரதிய ஜனதாவுக்கு போட்டியாக தலைப்பு செய்திகளில் அன்றைய நாளில் வரும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. அதனால் மக்கள் இந்தியா கூட்டணியை பற்றி பேசுவார்கள். மேலும் இந்தியா கூட்டணியில் இதுவரை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் உள்ளது. இதனையும் மேற்கோள் காட்டி பாரதிய ஜனதா பேசி வந்தது. ஆனால் அதற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளது காங்கிரஸ். தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றவுடன் 48 மணி நேரத்திற்குள் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இந்த முறை யார் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? கமெண்டில் கூறுங்கள்.